Hello guys, welcome to Crackz Tech YouTube channel. So இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படினா உங்களை யாராவது மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டுதான் அப்படினா அந்த ஸ்டோரி எப்படி உங்களோட ஸ்டோரியில போடுறது அப்படினு சொல்லி ஆட் பண்றது சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தேன். சோ அந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா நிறைய பேருக்கு மேல bro என்னை வந்து மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போடுறான் பட் அந்த ஸ்டோரி வந்து என்னோட அக்கவுண்ட்ல போட முடியல bro ஆட் டு யுவர் ஸ்டோரி அந்த ஆப்ஷன் காமிக்க மாட்டேங்குது bro அப்படினு சொல்லிட்டு நிறைய பேருக்கு மேல கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது சொல்ல எனக்கு வீடியோ வந்து பார்க்க போறோம். சோ இப்போ நானுமே வந்து பாத்தீங்க அப்படினா என்னோட இன்னொரு அக்கவுண்ட்ல மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டுருக்கேன். சோ அந்த ஸ்டோரி உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோ நான் வந்து பாத்தீங்க அப்படினா இன்னொரு அக்கவுண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டுருக்கேன். பட் இந்த ஸ்டோரியிலமே வந்து கீழ ஆட் டு யுவர் ஸ்டோரி அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கல. இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்க அப்படினா என்னோட அக்கவுண்ட்ல ரீமென்ஷன் பண்ணி ஸ்டோரி வந்து போட முடியாது. சோ அது எதனால அப்படின்றத வந்து பார்க்கலாம். சோ மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மென்ஷன்ட் யூ இன் தியர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டிருக்கான் அப்படின்னா அந்த ஸ்டோரி வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் உங்களை மட்டும் வச்சு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டுதான் அப்படின்னா அந்த ஸ்டோரி வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் ரீமென்ஷன் பண்ணி ஸ்டோரி வந்து போடவே முடியாது. அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் போட்டுதான் அப்படின்னா கண்டிப்பாக போடவே முடியாது. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி ஸ்டோரி போட்டுதான் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ரீமென்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இன்னொரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டில் போயிட்டு ஸோ உங்களுக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் போடாமல் நார்மலில் வந்து போட்டு காமிக்கிறேன் ஸ்டோரியை. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய நேமையை Crackz சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கல. ஸோ பக்கத்தில் யுவர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி உள்ள ஸ்டோரி. இப்போ நான் வந்து யுவர் ஸ்டோரியை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஸ்டோரி ஆட் ஆகிடுச்சு. மேலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நான் அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் போட்ட இன்னொரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியில் கீழே ஆட் டு யுவர் ஸ்டோரின்னு சொல்கிற ஆப்ஷன் வந்து காமிக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் யாராவது உங்களை மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டுருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியை வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் போட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆட் டு யுவர் ஸ்டோரி வந்து காமிக்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஸ்டோரியை உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி போடுறவங்கள நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக போட சொல்லுங்கள். நார்மலாக போட்டால் மட்டும்தான் ஆட் டு யுவர் ஸ்டோரி வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் இந்த ரீமென்ஷன் அந்த ஸ்டோரியை வந்து ரீமென்ஷன் பண்ணி ஸ்டோரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டு ஸ்டோரி அந்த ஆப்ஷன் காமிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ரீமென்ஷன் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. உங்களையே மட்டுமே மென்ஷன் பண்ணி உங்களை மட்டுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் வச்சு போட்டிருந்தாலுமே அதை வந்து ரீமென்ஷன் பண்ணவே முடியாது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் வச்சு போட்டிருந்தா. ஸோ எல்லோரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு மேலே இது எங்களுக்கு தெரியாமல் யாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேலே கமெண்ட் பண்ணலைனாலும் பண்ணுவீங்க. பட் அந்த வீடியோவில் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டை போட்டுவிடுங்க. நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த நாளாவது ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. பை.